400 வருட காலமாக இந்த புதுவை மாதா ஆலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி பல மூலாதாரங்கள் சொல்லப்படுகிறது. மாதாவை பக்தி கொண்ட அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இருந்தார்கள். வணக்கம் உறவுகளே, சந்திரன். இன்றைய நாளில் இந்த காணிக்க மாதா கோயில் திருவிழாவில் இன்றைக்கு மாதாவை உள்ளே கொண்டு போகிற பூஜை நடக்கின்றது. இதை உறவுகள் பார்த்து மகிழவும். மாதாவை இன்றைக்கு உள்ள கொண்டு ஒரு நாள் இன்றைய நாள். பரலோகத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டி சென்றேன். உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சோதனைகளை சற்று நேரம் உட்காருங்கள். சோதனைகளே, இந்த நாளிலே நாங்கள் எல்லோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த பாதுகாவலினுடைய பெருவிழா சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எல்லோருமே காரணமாக இருந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த என்னுடைய பாரம்பரியத்தின்படி திருநாள் முடிஞ்ச பிற்பாடு 3 நாட்கள் ஆலயத்திலே சிறப்பான ஆராதனைகள் திருவிழாவிற்கு செய்தோம். அந்த எல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களாக தனிநபர்களாக வந்து ஆலயத்திலே தங்கியிருந்து ஆலயத்திலே திருவிழாவுடன் முன்னிலையிலே சந்தித்தீர்கள். இந்த பழக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பேணிக் கொள்வோம். இது ஒரு கொண்டாட்ட நாட்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் இருக்கின்ற சூழலையும் நாங்கள் பக்தியாக பேண வேண்டும் என்ற அந்த உணர்வை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள். ஆகவே நாங்கள் இட வசதிகள் குறைவாக இருந்தாலும் புனிதத்தை பேண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தேவதாயாருடைய அற்புதமான பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவருடைய பெருந்துரையினாலே நாங்கள் நிறையவே நன்மைகளை பெறுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பல விதமான நன்றி செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள். உணவுகளை பணிந்து கொண்டீர்கள், சுபங்களை சொன்னீர்கள், மற்றவர்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்தீர்கள். இவைகளெல்லாம் எங்களுடைய நன்றியின் அடையாளமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் தொடர்ந்து நாங்கள் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படின்னு சொன்னால் பெரியவராக இருக்கிற நாங்கள் எல்லோரும் இதை சரியான முறையிலே எங்கள் பிள்ளைகளுக்கு கையளிக்க வேண்டும். இது கஞ்சி போகிறது, இருந்து சாப்பிட்டு போகிறது, பிஸ்கெட் சாப்பிட்டு போகிறது, அல்லது பட்டமாக காய்ச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள் அந்த 3 நாட்கள் சமுதாயம் இங்கே வைப்பதில்லை என்ற அந்த உணர்வை பெற்றோர்கள் பெரியவர்களோடாக சிறுவர்கள் பெற வேண்டும். அதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு பெற்றுக்கொள்கின்றேன். அதோடு சேர்ந்ததாக எங்களுடைய இந்த புதுவை மாத ஆலயத்தினுடைய அருட்பணி சபையினரும் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள் யுவதிகளுக்கும் பெரியவர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு சிறிய குழுவினராக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரியான முறையிலே திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு சரியான முறையிலே அவர்கள் இந்த திருநாளை கொண்டாடுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்ற என்னுடைய அருட்பணி சபையினுடைய செயலாளர் செல்வி ஜூலி அவர்களுக்கும் பொருளாளராக பணியாற்றுகின்ற திருவாளர் நாராயணநாதன் அவர்களுக்கும் அவருடைய பாராட்டுகளோடு கூடிய நன்றிகள். எல்லா விஷயங்களையும் அமைதியான முறையிலே சரியான முறையிலே திட்டமிட்டு செம்மைப்படுத்தி நடைபெற்றதை இந்த அமைவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நமது நன்றிகள் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் 2 முக்கியமான விஷயங்களை செய்யலாம் என்று இந்த மறைவுரைகளிலே குருக்கள் சொல்லியிருந்தார்கள். ஒன்று, ஆலயத்துக்கு ஆலயத்திலே நாங்கள் மன்றாடுவது, சபிப்பது. ஆலயத்துக்கு வருகிற அந்த பழக்கம் எங்களுடைய மத்தியிலே நிறைய இருக்குத்தான். இருந்தாலும் குறைந்த குடும்பங்களாக ஒரு சனிக்கிழமையோ ஒரு வியாழக்கிழமையோ நாங்கள் அக்கவணை ஆண்டவர்கள் வழிபாடு நடக்கிறோம்னு சொன்னால் ஆலயத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த மறைவுரையிலே அந்த டேவிட் சொல்லியிருந்தார். நாங்கள் பில்லாவளிக்கு யாத்திரை போகலாம், மடுவுக்கு யாத்திரை போகலாம். அவைகள் எல்லாவற்றையும் விட நாள்தோறும் காருக்குள்ளே இருக்கின்ற 2 ஆலயங்களுக்குமே பிள்ளைகளாக குடும்பங்களாக நடந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு அரமணத்தையான செமாலை சொல்லிட்டு போவோம்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய ஜாத்திரையாக இருக்கு. அப்படியான பழக்கத்தை மேலும் அதிகரிக்க முயற்சி செய்தோம் இந்த ஆண்டில். 2வதாக பாவ சங்கீதனம் செய்வது. இந்த காலத்திலே நாங்கள் செய்கிறது எல்லாம் சரி என்ற அந்த உணர்வு பெருகி போயினபடினாலே பாவ சங்கீதனமே செய்ய வேண்டும் அந்த உணர்வு இருக்கிறது. நாங்கள் செய்கிறதெல்லாம் சரி, எது பிள்ளை என்று எது சரி என்று தெரியாத ஒரு காலம் இந்த காலம். நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வை ஏற்றுப்போன ஒரு காலம். ஆகவே இந்த பாவ சங்கீதன அருட்சாதனம் செய்ய வேண்டும் என்ற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம், நான் என்ன செய்கிறேன், நான் அப்படி ஒரு பெரிய பாவம் செய்கிறேன் சொன்னால் உன்னை நீ ஏமாற்றுகிறாய் என்று யாகப்பகனுடைய நிருபத்திலே சொல்லுவார். ஆகவே பாவ சங்கீதனம், நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு வசதியாக நாங்கள் வியாழக்கிழமை யாகப்பெற ஆலயத்திலேயும் சனிக்கிழமை புதுமை மாத ஆலயத்திலே நற்கருணை ஆராதனைகள் நடைபெறுகின்றது. இதற்கென மூத்த குருக்கள் 2 ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அவர்கள் வழிபாடு சிவமாலை வேளையிலேயும் வழிபாடு முடியவும் வந்திருப்பார்கள். அப்ப இந்த 2 நாளிலே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். வருஷத்தில் ஒருக்கா செய்துட்டு போறது இல்லை. பாவ சங்கீதனம் செய்கிற பழக்கத்தை பழகிக்கொள்வோம்.
அமெரிக்காவில் நான் இருந்தனால் படிக்க அந்த பங்கில் இருந்தவன ஒவ்வொரு சனிக்கிழமையும் பின்னேரம் 3 மணியிலிருந்து 6 மணி மட்டும் பாவ சங்கீதனத்துக்கு 2 குருக்கள் நாங்களும் இருக்கலாம். தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பால் பாவ சங்கீதம் செய்வது. அமெரிக்கான்னு சொன்னால் அது பாவம் நிறைந்த உலகம், அது வேற உலகம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற கத்தோலிக்கிறோம் மிக ஆழமான விசுவாசத்தோடு வாழும். பாவ சங்கீதம் என்று சொன்னால் நிறையவே அவர்கள் தங்களுடைய நேர காலத்தை ஒதுக்கி வந்து சரி நல்ல பாவ சங்கீதம் செய்துவிடும். அது அவர்களுடைய நிச்சயமாக ஒரு நல்ல படம். ஆகவே அப்படியாக ஒவ்வொரு வியாழனும் சனியும் நாங்கள் இந்த ஆலயத்திலே பாவ சங்கீதம் கட்டாயம் கேட்கப்படும். அதுக்கு பெரிய மூத்த குருக்களை ஒழுங்குபடுத்துகின்றோம். இந்த ஆண்டிலே பாவ சங்கீதம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அவை அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவதாயாருடைய திருநாளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற வேளையிலே 2 விஷயங்களையும் பங்கு மக்களாக நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோம். ஒன்று, ஆலயத்துக்கு நாங்கள் குடும்பமாக வருவோம். ஆலயத்துக்கு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சிறுவர்களை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். குழந்தையால நான் பூசை போறையில பாருங்க, சிறுவனால பூசை போறையில கோயிலுக்கு போறையில அப்படி சொல்லாங்க. அவர்களையும் கொண்டு வந்து வச்சு தேவதாயரை பார்த்து ஆண்டவரை பார்த்து அவர் சிறுவர்களும் குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த உணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2வது, பாவ சங்கீதம் செய்கிற வழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். சில அறிவித்தல்கள் அன்பான சோதனைகளே, இந்த நாளையிலிருந்து நாள் பூசைகள் வழமை போல எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல காலை 5 நாளாக அந்த வழிபாடு அமையும். அவை 5:30 திருப்பதி அதில் நடைபெறும். ஆகவே 5:30 மணிக்கு வேளாங்கண்ணி ஆலயத்திலே திருப்பதி நடைபெற மாட்டாது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி 5:30 மணி திருப்பதி யாகப்பேர் ஆலயத்தில் மட்டும் நடைபெறும். 7 மணிக்கும் பின்னேரம் 5 மணிக்கும் 6:30 மணிக்கும் புதுவை மாதா ஆலயத்திலே வழங்குவது ஞாயிறு திருப்பதியில் அமையும். தேனி வேலை கொண்டது முன்னால் இருந்து யோசிக்கிறீங்களா? வேற 2 வேலைங்களை பங்கிலிருந்து மாற்றமாகி போகிறார். 3 மாதம் நம்முடைய பங்கிலே பணியாற்றினர். அருட்சோதரன் தியாகோனாக தியாகோன பட்டம் வந்து குருவாக வருவதற்கு 6 மாதத்துக்கு மேல் கொடுப்பது. 6 மாதத்துக்கு முதல் தியாகோனாக தெரிவு செய்யப்படுவார்கள். அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு குருவாக திருநிலைப்படுத்துவார். அது தியாகோனாக திருநிலைப்படுத்தி 2 பங்கில பணியாற்றுவதற்கு அனுப்புவார்கள். அதன்படி 3 மாதம் எங்களோடு சேர்ந்து பணியாற்றினார். இவரை பற்றி நான் சொல்லுவதை விட நீங்களே விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். அமைதியான முறையிலே தன்னால் இயன்ற அளவு சிறப்பான முறையிலே இந்த பணிகளை ஆற்றினார். சிறப்பாக அவர் நல்ல ஆளுமைகளும் நல்ல ஆற்றல்களும் ஆண்டவர் அவரை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல மியூசிஷியன் சொன்னால் ஓகன் போடுவது மட்டுமல்ல, பாட்டு இசைப்பது, பாட்டு எழுதுவது, பாட்டுக்கு ராகம் போடுவது, மட்டும் போடுவது, இவைகள் எல்லாம் அவருடைய இயல்பான ஒரு பழக்கமாக இருந்தது. அது அழகாக இந்த நெக்கவனை ஆராதனை நடத்துவதற்கு பழகி இருக்கின்றார். ஒரு முதிர்ந்த குருக்களை மாறி அவர் சிறப்பான முறையில் நெக்கவனை ஆராதனையை நடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த எங்களுடைய இந்த 2 பங்கிலே 2 பாடல்களை அவர் எழுதி இசையமைத்திருக்கிறார். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய இளையோர் ஒன்றியத்தின் இளைஞர்களினாலே நடத்தப்பட்ட பாடல் போட்டியிலே வரைகொண்ட ரீதியாக நடந்த பாட்டு போட்டியிலே எங்களுடைய பங்கை சேர்ந்த இளையோர்கள் 2வது இடத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த பாட்டை எழுதி மட்டும் போட்டு இசையமைத்து பழக்கி பாட்டு போட்டியிலே 2வது இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தார் இவர் தான். 2வது புதுமை மாதாவுக்கும் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். முதல் பூச முடிய அந்த பாட்டு தான் பாடினார்கள். அவர் முதலாக அந்த பாட்டு எழுதி மட்டும் போட்டு எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். தொடர்ந்து புதுமை மாதாவின் பக்தியிலே நாங்கள் அந்த பாட்டுகளை சேர்த்துக் கொள்ள முடியும். அதோடு சேர்ந்ததாக எந்த வேலைகளையும் மிக இயல்பாக செய்யக்கூடியது. மாட்டேன்னு சொல்ல வேணுமென்று நீ அவருக்கு நான் சத்தியமாக சொல்லிக் கொடுத்தேன். சில விஷயங்களை நீங்கள் மாட்டேன்னு சொல்லி பழவாங்க, இல்லைன்னு சொல்லி பழவாங்க. எதை கேட்டாலும் ஆமன்று நல்ல மனதோடு பணிகளை செய்கிற ஒரு பணியாளராக இருக்கிறார். நல்ல விஷயங்களை நாங்கள் கழித்துக் கொள்வோம். அதோடு சேர்ந்ததாக இவருக்கு தரப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆற்றல்கள் ஆண்டவருடைய அருளினாலே அவர் நல்ல குருவாக இவர் மாத்திரமாகி போகிறார். கனதூரத்துக்கு தான் போகிறார். இந்த பெரியவரில் தான் போகிறார். பெரியவர் பேராலயத்திலே தான் பணியாற்றுவார் என்று ஒரு 3 மாதம். அவை அவருடைய பணி சிறக்கவனும் ஆண்டவர் அவரை நல்ல ஒரு கருவியாக தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் சார்பிலையும் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது புதுமை மாத ஆலய மக்கள் சார்பில் ஒரு சிறிய நன்றிகளை அவருக்கு வழங்கப்படும். வாழ்த்துறையோடு கூடிய நன்றிகளை வழங்கப்படும். 3 மகத்தான சேவை ஒன்று. மாதங்கள் 3 மகத்தான சேவை ஒன்று. மாதாவின் முன்னால் பணிவான வேலை செய்து கீதங்கள் இசைக்கையில் நேர்த்தியான இசை பிறந்தது.
அழகான மறைவுரைகளாற்றியே நீர் நின்றீர். ஆண்டவன் ஆசிரை ஆராதனையாய் சொல்லி நின்றீர். அழகான மறைவுரைகளாற்றியே நீர் நின்றீர். ஆண்டவன் ஆசிரை ஆராதனையால் சொல்லி நின்றீர். ஆன்மாவை ஊடுருவும் கருத்துக்களை பகிர்ந்து நின்றீர். ஆன்மாவை ஊடுருவும் கருத்துக்களை பகிர்ந்து நின்றீர். சிரித்திட்டே பழகி நின்றீர். சிரித்த முகம் கொண்டு காட்டி நின்றீர். சிரித்திட்டே பழகி நின்றீர். சிரித்த முகம் கொண்டு காட்டி நின்றீர். சிறிது காலம்தான் பணி செய்தீர். இசைப்பட்டி மீட்டி நின்றீர். சிறிது காலம்தான் பணி செய்தீர். இசைப்பட்டி மீட்டி நின்றீர். இசையால் அன்னையின் புகழ் சொல்லி நின்றீர். இசையால் அன்னையின் புகழ் சொல்லி நின்றீர். இறைபணியில் பணியை கலந்திட நடந்து நின்றீர். திருமகனை சுமந்திட்ட தாய்மரியின் பணியைப் போல் பெருமகனாய் போகும் இடமெல்லாம் பணி செய்வீர். இறைபணியால் பணியை கலந்திட நடந்து நின்றீர். திருமகனை சுமந்திட்ட தாய்மரியின் பணியைப் போல் பெருமகனாய் போகும் இடமெல்லாம் பணி செய்வீர். உம்பணி சிறந்திடவே கரமது குவிக்கின்றோம். உம்பணி சிறந்திடவே கரமது குவிக்கின்றோம். புதுமை எண்ணெயின் ஆசீர் தயவாய் கேட்டு. புதுமை எண்ணெயின் ஆசீர் தயவாய் கேட்டு. புதுமை மாத ஆலய அர்ப்பணிச்சாவையும் பங்கு மக்களும். நன்றி. இப்பொழுது தேவதாயாருடைய திருச்சிலுவ ஆசீரிடம் வரும்.
சகோதரர்களே, இந்த வேளையிலே உங்களுடைய பாதுகாவலுக்கு முன்பதாக நாங்கள் இருக்கின்றோம். அவருடைய பரிந்துரையை நாடி கேட்டவர்களாக எங்களும் ஆட்பெருக்குகளிலே பங்குபற்றுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். மரியாயே இறைவனின் தாயாரே, இரக்கமாக எங்களை பாரும். மரியாயே காணிக்கை எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மரியாயே எம் பங்கின் பாதுகாவலியே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னை மரியாவின் நினைவை கொண்டாடிய நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் உங்கள் பாவங்களிலே இருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாத்தீங்களா பாத்தீங்களா வீடியோ பாரு சொன்னா நோடில பார்த்தோம் மரிசந்திரன் நடிகை மரிசந்திரன் அதுல சரி நான் பார்க்கணும் நான் சொன்னேன் இந்த பார்த்து சொன்னோம் அந்த வந்தேன் கலையரங்கத்துக்கு வந்தேன் வந்துருங்களா சரி சந்தோஷம் சரியா எப்போ வரைக்கிறது நிப்ப நான் நிக்கிறேன் 4 மாசத்துக்கு அங்க மனுஷத்துல நான் மறந்துட்டாங்க அது என்ன பென்ஷன் நல்லது தானே அது சரி சரி பேட்டி எடுக்கும் நான் வரேன் சரியா பங்குல எவ்வளவு காலமா வேலை செய்றீங்க? நான் ஏறக்குறைய 10 வருடத்துக்கு மேலே இருக்கிறேன் இந்த பங்குல இருக்கிறேன். இந்த பல வேலைகள் செய்து கொண்டு என்னுடைய பேர் ஜோய். உங்களோட பேர் என்ன? ஜோய். ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கேன். சரி. இந்த நிகழ்வு என்ன மாதிரி இன்றைக்கு காணிக்க மாதா உள்ள கொண்டு வந்த நாள்? அதாவது நாங்கள் ஏறக்குறைய எங்களுடைய இந்த புதுவ மாதாவுடைய வரலாறு யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய வரலாறோட கிட்டத்தட்ட ஒன்றித்து போகிற ஒரு விடயம். அதாவது ஏறக்குறைய 400 வருட காலமாக இந்த புதுவை மாதா ஆலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி பல மூலாதாரங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே எங்களுடைய குருநகர் பிரதேசத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கின்றது. குருநகர் வாழ் மக்கள் அனைவரும் இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து அன்னையினுடைய பக்தி முயற்சியை மிகவும் ஆடம்பரமாக கோலாகலமாக கொண்டாடுவது வாய்மொழியால் பல நூற்றாண்டுகளாக பல ஆண்டுகளாக கூறப்பட்டு வர ஒரு விடயம். இன்றைக்கு மாதாவினுடைய திருவிழா முடிந்து 3வது நாள். எங்களுடைய பாரம்பரியத்தின்படி அந்த 3வது நாள் மாதாவை நாங்கள் ஆலயத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று
அடுத்த திருவிழா வரும் மட்டும் நாங்கள் அதை மேலே வச்சுக்கிற ஒரு வளமையாக இருக்கின்றது. இன்றைய நாள் மாலையில் வழிபாடு நடத்தப்படும். பல மக்கள் இங்கே வந்து தரிசித்து மாதாவுடைய இறுதி ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தி இன்று சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த புது மாதா ஆலயத்தை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனோம்னு சொன்னால், புது மாதா வரலாறுன்றது போர்த்துகேயருடைய காலத்தோடு இங்கே தொடர்புடைய நாங்கள் சொல்லுகின்றோம். போர்த்துகேயருடைய தளபதியான இந்த பிலிப் த ஒலிவேரோன்னு சொல்லப்படுகிறவர் யாழ்ப்பாண ராச்சியத்தை போர்த்துகேயருடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தது பிறகு அந்த போர்த்துகேயருடைய வெற்றியை இந்த புதுமை மாதாவுக்கு ஒப்படைத்ததாக, அதுக்கு பிறகு கோட்டையில் ஒரு ஆலயத்தை கட்டியதாகவும், பின்னர் ஒல்லாந்தருடைய காலப்பகுதியிலே அந்த மாதா மீண்டும் கோவாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், இப்போ இருக்கிற மாதா எந்த காலத்தில் வந்ததுன்னு சொல்லி எங்களுடைய மூதாதையருக்கு தெரியவில்லை என்றாலும் கூட இதுவும் ஒரு யானை தந்தத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதா என்பதால் பல ஆண்டுகளுடைய வரலாறு, பல நூற்றாண்டுகால வரலாறு அதுக்கு இருக்கும் என்றது எங்களுடைய மூதாதையருடைய நம்பிக்கை. அப்போ இன்றைய நாள் திருவிழா முடிந்தும் தொடர்ச்சியாக 3 நாள் எமது பங்கு மக்கள், குருநர் வாழ் மக்கள், குறிப்பாக எங்களுடைய குருநர் வாழ் மக்கள் என்று தான் கூற வேண்டும், அந்த மக்கள் அன்னை மேலுள்ள அதீத ஒரு பக்தியின் காரணமாக விருந்துகளை கொடுத்து நேர்த்திக்கடன்களை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி எவ்வளவோ லட்சம் ரூபாய் பணத்தை இந்த ஆலயத்துக்கு அனைவருமாக சேர்ந்து வழங்குகின்றார்கள். குறிப்பாக வெளிநாட்டிலே வாழ்ந்தவர்கள், உள்நாட்டிலே வாழ்பவர்கள் அவ்வளவுத்திற்கு அவர்கள் அன்னை மேல் அதீத பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட காரணத்தாலே இந்த குருநகர் பிரதேசத்தை இந்த புதுமை மாதா மிகவும் ஆசீர்வதித்து குருநகர் வாழ் மக்கள் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தினுடைய பல பிரதேசங்களில் வாழுகிற மக்களும் இந்த ஆலயத்தை தேடி தரிசித்து அன்னையினுடைய ஆசியை பெற்று ஒரு புதுமைகள் நிறைந்த ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இந்த இடத்திலே இந்த அன்னையினுடைய பதியிலே வந்திருப்பவர்கள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய எவ்வளவோ தேவைகளை இந்த அன்னைக்கு கேட்டு தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்த வண்ணம் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று அடுத்த வருடமும் இப்படியாக நாங்கள் திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். மக்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இத்தருணத்தில் என்னுடைய சந்திரன் திருவாள சந்திரன் அவர்கள் இந்த ஆலயம் திருவிழா தொடங்கினிலிருந்து இங்கே நின்று அவர் எல்லா நிகழ்வுகளையும் வீடியோ எடுத்துட்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த எங்களுடைய குருநகர் சமூகத்தில் குறிப்பாக இந்த சுகாதார கழகம் ஒன்று ஆரம்பித்து பல இடங்களில் நான் செல்றதால் ஒரு ஆசிரியர் என்ற காரணத்தால் பல இடங்கள் அவரை பற்றி சொல்லுவார்கள். சிறப்பான முறையிலே எங்களுடைய குருநகர் பிரதேசத்தை சுகாதாரத்திலே முன்னேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற இந்த திருவாளர் சந்திரன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எப்படி திருவிழா எப்படி சிறப்பாக நடந்ததுன்னு இன்றைக்கு மாதாட பெருநாள் முடிஞ்சு 3வது நாள். கடந்த 2 நாட்களாகவும் எவ்வளவு சனம் கூடுதலாக இருந்ததோ அதை விட அதிகமான மாதாவினுடைய பிள்ளைகள், அதாவது மாதாவை பக்தி கொண்ட அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இருந்தார்கள். தனியாக கத்தோலிக்கர் மட்டுமல்ல, இந்து சமயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் இங்கே வந்து மாதாவை மன்றாடுறது, தங்களுடைய நேர்த்திக்கான சாப்பாடுகளை கொடுத்திருந்தார்கள். இன்னுமாக எங்களுடைய அந்த வழிபாடுகளிலே அவர்கள் ஒரு பக்தியாக கலந்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது. குருநகரில் இது ஒரு முக்கியமான ஆலயம். குருநகரில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஆலயத்துக்கு மிகவும் சந்தோஷமாக வருவார்கள். தங்களுடைய நேரத்தை மாதாவோடு செலவிடுவதிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணக்கூடியதாக இருந்தது. இன்னுமாக இரவு வேளைகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரையும் இங்கே சனம் இருக்கும். இந்த ஆக்கள் இருந்து மாதாட்ட மண்டாடுவினம், தங்களுடைய வேண்டுதல்களை மாதாட்ட கட்டு சவிப்பினம். இப்படியாக இந்த ஆலயம் ஒரு எப்பவும் பரபரப்பாக இருக்கும், ஆக்களாக நிறைஞ்சிருக்கும், ஆக்டிவாக இருக்கும். என்னுடைய பணியில் நான் ஒரு சந்தோஷமாக என்னுடைய பணியை செய்கிறதுக்கு இந்த ஆலயம், இந்த பங்கு மக்கள் எனக்கு நிறைய உற்சாகத்தை தந்திருக்கணும். எனக்கும் இந்த பணியை செய்கிறதில் சந்தோஷமாக இருக்கேன். அதோட வெளிநாட்டில் இருந்து பலர் இங்கே வந்து மக்களை பல வழிகளில் ஊக்குவிக்கணும். உதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய சந்திரன் அவர் எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்த பிறகு அவற்றை பணியை கேள்விப்பட்டேன், அவற்றை முயற்சியமல் கேள்விப்பட்டேன். நான் முதல் பெரிய அளவில் அதை பற்றி ஒரு ஐடியா எனக்கு இருக்கல. இப்போ அவரை பற்றி கிளம்பேர் நல்லா கதைக்கிறத நான் கேள்விப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உங்களை மாதிரி நல்லாக்கள் வரணும், வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், தங்களுடைய அனுபவங்களை கொண்டு மற்றவர்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்குற விஷயம் வந்து
எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தோடு இணைஞ்சு எங்களுடைய கலாச்சாரத்தோடு இணைஞ்சு போகிற போது அது ஒரு வெற்றியை தரும். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி. அன்னை மரியாள் உங்களோடும் உங்களுடைய பணியிலும் எப்போதும் கூட இருப்பாங்க. நன்றிப்பா. இந்த டைம் எங்களுக்கு இந்த டைமோட டீ டைமை விட்டுட்டு எங்களோட வந்து இந்த பேட்டியை தந்ததுக்கு நன்றிப்பா. ரைட், நன்றி. தேங்க்யூ.